இறுதியாக, என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடம் இருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது அப்போ நீண்ட காலமாகவே அரசியலில் ஈடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அதற்கான பயிற்சிகள், அதற்கான அனுபவங்களையும் கற்றுக்கொண்டே அவர் இருந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு புதுசாக அவர் ஆரம்பிக்கல, புது எழுச்சி கிடையாது. நீண்ட காலமாகவே அரசியலுக்கு நடிகர் விஜய் வருவதற்கான விதை போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வரிகள் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இன்னொரு படம் இருக்குது, அதை முடித்துவிட்டு முழு அரசியல்வாதியாக நான் மாறப்போகிறேன் அப்படிங்கிறதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய மக்கள் பணிகளை பற்றி.